2016 T20 வேர்ல்டு கப் இங்கிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வான்கடையில் நடந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து டீம் சவுத் ஆப்பிரிக்கன் டீமை ஃபர்ஸ்ட் பேட் பண்ண வர சொல்லியிருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்காக ஓப்பனர்ஸாக வந்த ஹசீம் அம்லாவும் டிகாக்கும் இங்கிலாந்து பவுலர்ஸை போட்டு பொழந்து எடுத்திருப்பாங்க. ஹசீம் அம்லா 58 ரன்லையும் டிகாக் 52 ரன்லையும் அவுட் ஆனதுக்கப்புறமா அதுக்கடுத்து 2 விக்கெட் அடுத்தடுத்து உழுக அதுக்கப்புறமா வந்த டுமினியும் டேவிட் மில்லரும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடிருப்பாங்க. ஜேபி டுமினி 28 பால் 54 ரன்னும் டேவிட் மில்லர் 12 பால்ல 28 ரன்னும் அடிச்சிருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கன் டீம் 20 ஓவர் முடியல 229 ரன்னை இங்கிலாந்து டீமுக்கு டார்கெட்டாக செட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பெரிய டார்கெட்டை இங்கே இங்கிலாந்து டீம் சேஸ் பண்ண போகிறாங்க. இந்த மேட்சை சவுத் ஆப்பிரிக்கன் டீம் ஒன் சைடாக வின் பண்ணிடுவாங்க தான் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் முயற்சியை கைவிடாமல் வந்த இங்கிலாந்து பேட்டர்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே அக்ரஸிவ் இன்டென்ட்டோட ப்ளே பண்ணாங்க. ஜேசன் ராய் 43 ரன் வெறும் 16 பால்ல அடிச்சுட்டு அவுட் ஆனதுக்கப்புறமா அந்த ஜோ ரூட் இன்னிங்ஸை ஸ்டடி பண்ணி லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ப்ளே பண்ணார். ஒரு பக்கம் ஜோ ரூட் ப்ளே பண்ண இன்னொரு பக்கம் விக்கெட் விழுந்து அப்படியே இருந்துச்சு. ஆனால் ஜோ ரூட் முயற்சியை கைவிடாமல் 44 பால்ல 83 ரன்ஸ் அவுட் ஆனது. கடைசியில் மொயின் அலி வந்து இந்த மேட்சை லாஸ்ட் 2 பால்ஸ் ரிமைனிங் இருக்கிறப்ப ஃபினிஷ் பண்ணி வச்சிருப்பாரு. T20 வேர்ல்டு கப்லேயே சேஸ் செய்யப்பட்ட அதிகபட்ச ரன்ஸ் இதுதான்.